இன்றைக்கி டின்னர் சமைக்கிற வேலையே இல்லைங்க. ஹஸ்பண்டோட ஃபேவரட் ரெஸ்டாரண்ட்டில் பை ஒன் கெட் ஒன் ஆஃபராக வெளியில் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே சந்தோஷம், நானும் விட்டுட்டேன். ஏன்னா சர்வேஷும் பிரியாணி வெறியேனா அப்பாவும் மகனும் சேர்ந்து எனக்கு ஒரே ஜாலி தான். மித்தலுக்கு ஆல்ரெடி ஒயிட் ரைஸ் இருந்துச்சு, ரசம் வச்சு கொடுத்தாச்சு. ஸோ பிரியாணியில் ஒரு கேட்லாக் வந்திருக்கும், அதை பார்த்துட்டு நம்ம மித்துல்தெல்லாம் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி கடைசியாக போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க விளாக்ஸ்லாம் பார்த்து மெசேஜ் பண்ணி பேசி ஃப்ரெண்டானோம். ஸோ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டில் நடக்கிற விஷயத்தையும் ஷேர் பண்ணாங்க. ஹஸ்பண்ட் இன்லாஸ்னால நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. இப்போவும் இந்த மாதிரியெல்லாம் நடக்குதா அப்படின்னு என்னால் நம்பவே முடியல. ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொன்னேன், போல்டாக இருங்க அப்படின்னு. இல்லை நான் பொறுமையாக இருந்து பேசி புரிய வைப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. உங்களை மதிக்கிறவங்க கிட்ட உங்கள் வார்த்தையை கொடுங்க, உங்களை மிதிக்கிறவங்க கிட்ட உங்கள் சைலன்ஸை கொடுங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களே மதிக்காதவங்கள உங்கள் வார்த்தையாக மதிக்க போகிறாங்க. அதே மாதிரி உங்களை மிதிக்கிறவங்க கிட்ட நீங்கள் சைலன்ஸ் இல்லைங்க, திருப்பி 2 மிதி தான் கொடுக்கணும். நானாக இருந்தால் அதைத்தான் பண்ணியிருப்பேன். பொறுமைக்கு ஒரு அளவு இருக்குது. ரொம்ப பொறுமையாக இருந்தால் வீட்டில் இருக்கிற பொருளும் தான்.